சால்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கா கட்டுக்குன்னு மீடியம் பார்த்துட்டு தீ வச்சுக்க போறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம முன்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடை ஸ்டைலில் காளான் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஆமாம், செய்வீங்களா? அதெல்லாம் சூப்பராக செய்வேன். சரி, ஜெயஸ்ரீ சூப்பர் டிஷ்ஷு சொல்லுது. எனக்கு கேட்கவே ஆசையாக்குது. நான் காசு கொடுத்து வந்து வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறேன். நான் செஞ்சு சாப்பிட்டதில்ல. ஆனால் ஜெயஸ்ரீ செஞ்சு தர சொல்லி நான் சாப்பிடுவோம். ஜெயஸ்ரீ வந்து சண்டே வந்து அந்த காளானுக்கு வந்து பிரியாணி செய்யுங்க சொல்லிட்டு அழுது வேற பாவம். வந்த உடனே கூட அழுதா, நான் என்ன செய்ய சொன்னேன், என்ன செஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு. சண்டேட்ட நான் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உனக்கு நான் காளான் செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்டேன். நீ தானே நாளைக்கு நேரம் தான் செஞ்சு கொடுத்துட்டு மாதிரி வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவளுக்காகவே நான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டாலே நம்ம அதுக்காகவே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வர பார்த்துல கரெக்டாக செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். ஒன்று வந்தோன்னே பரவாயில்ல ஜெயஸ்ரீ குட்கேல் ஜெயஸ்ரீ சொல்ல போறா. வந்தோடனே பரவாயில்லையே, சொன்னது செயலையும் காட்டிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பார்ப்போம், அவளுக்கு தெரியாம சர்ப்ரைஸா நான் சொன்னதை நீ செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். சரிம்மா, நானும் கத்துக்கிறேன், நானும் பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், காளானுக்கு முக்கியமா தேவையான ஒரு பொருள்னா அது வந்து கோஸ் தான். முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்க கோஸ்ன்னு சொல்லி பழகிச்சு எங்களுக்கு. ஷார்ட்கட்டா கூப்பிடுறோம் நம்ம. ஆமா, இந்த முட்டைக்கோஸ் தான் காளானுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஃபர்ஸ்ட் அதை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கப் எடுத்துக்கிறீங்க? ஆமா, நம்ம வீட்டுல ஆள் அதிகம்ல, அதனால. சரி, எல்லாம் கழுகி சுத்தம் பண்ணி ரெடியா வச்சுக்கிறியா? ஆமா. இது சின்ன யானை மிளகு தாளாரமான யானத்துல பெஞ்சுக்கல. போதும். அது இருக்க ஒன்றும் சின்னதாயிடும். கோஸ் உடுப்புனா நான் சேகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோஸ் கூட வந்து 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவா? 1/2 கப்பா? பரவாயில்ல, கொட்டி கிழக்கா அப்படி எல்லாத்துக்கும் கை போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவா? 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு. கொட்டிக்கங்க. ஜெயஸ்ரீ, அடுத்தது என்ன? நீங்க எல்லாத்துலயும் மறைப்பீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் என் ஃபேவரட். என் ஞாபகம் மறதி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வாசனைக்கா? ஆமா. கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சரிம்மா, உப்பா? தேவையில்ல உப்பு. இப்போ வந்து பேசிஞ்சு விட்டுக்கிறீங்க. சூப்பர். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெரிச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சுக்குமா? ஆமா. நம்ம பகோடா போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆமா, பகோடா போடுற மாதிரி இல்ல, பகோடா போடுற மாதிரி தான் வறுத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். கோஸ் பகோடாமே எடுத்து வச்சுக்கணும். ஆமா. பிசைஞ்சு ஊற வச்சுட்டு கோஸ் பகோடாமே வறுத்துக்க போறீங்க. ஆமா. சரிம்மா. ஜெயஸ்ரீ, ரெடி ஆயிட்டா? குண்டானே பாத்துங்கிற பொழுதுதான். ஆமா ஆமா, நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதான் இந்த அளவுக்கு. கொஞ்ச நேரம் ஊறட்டும். அங்காட்டி நம்ம வானெல்லாம் வச்சு எண்ணெயை கொதிக்க வைப்போம். சரிம்மா. சரி ஜெயஸ்ரீ, 5 நிமிஷம் ஊறிடுதா? சூப்பரா ஊறிட்டா? இப்போ வந்து வானலை வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி பொரிச்சு எடுக்கிற வேலைதான். வானல ரெடியா வச்சிட்டீங்க. எரியுதுமா, படக் படக்குன்ற எரியுது. காத்தான். இது கொஞ்ச நேரம் வானல் காயட்டும். ரோட்டு கடை கலாம் சாப்பிட்றது ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஆனால் சாயந்தர நேரத்தில் தான் செய்யணும்னு எப்படி பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் நீ? அந்த பிளாஸ்டிக் பேக் விடக்கூடாது. எந்தெந்த பொருள் எந்தெந்த டைம்ல சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அந்தந்த டைம்ல சாப்பிடணும். இப்ப காளான் பானிபூரிலாம் வந்து நைட் டைம்ல சாப்பிட்டா வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். சாயந்தர டைம்ல சாப்பிட்டா தான் டேஸ்ட்ன்றியா? ஆமா, நைட் டைம் சாயந்தர டைம் ரெண்டுத்துல எப்ப வேணா சாப்பிடலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் வந்து இந்த மழை டைம்ல வந்து சுட சுட டீ இந்த மாதிரிலாம் டீ போண்டா பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட பார்த்து மழை டைம்ல சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். இந்த டைலாக்லாம் எப்படி ஜெயஸ்ரீ உனக்கு கை வந்த கதையா பேசுற? ஆமா, அதெல்லாம் வந்து தானா வரும்.
ஜெயஸ்ரீ இன்னைக்கு ஊடு கொடுத்துட போகிற விசேஷங்கன்னு பாட்டு போட்டாங்க பார்த்தியா? சவுண்டு நல்லா அழகாக கேட்குது கிளியரா செல்லுக்கு. எண்ணெய் சூப்பராக காஞ்சிடுது. இப்போ என்ன போட போகிறீங்க? கோஸ் போடுறா. கோஸ் பார்க்க வாடுறா எப்படின்னு சொல்லலாம். என்ன அவ்வளோ ஒரு பொறுமை போடுறீங்க? பயம் வேதநாயகன்னா பயணம். அழகாக தான் போடுறீங்க. போடுவோம். இது மாதிரி குட்டி குட்டிக்கிட்டே போட்டு எடுத்துக்கணுமா? எண்ணெய் சட்டியே பார்க்குறீங்க போலக்குது. கவனம் அங்கே இல்லை. எண்ணெய் சட்டி மட்டும் கவனத்தோட வேலை செய்யணும். சரிம்மா. என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். கடைசியா ஒரு காலம் கோசு பாக்க கூட போட்டு எடுத்துட்டீங்க. ஆமா, இது வந்து லாஸ்ட் ஃபைனல் இருக்குது. முடிஞ்சிடுது. எஸ், கடைசியா போட்டாச்சு. இப்போ இது வந்தோடனே எடுத்து போட்டு இப்போ இது உடச்சு விட்டுக்கணும். அடி உடச்சு விட்டுக்கணுமா? இதை நம்ம சால்னா கூட போட்டு கிண்ட பார்த்து டக்குன்னு மசிஞ்சிடும். இல்லைன்னா அப்படியே கட்டிக்கிட்டே ஒரு மாதிரியா இருக்கும். கட்டிக்கிட்டே ஒண்ணு ஒன்றே இருக்குன்றீங்க. இப்போ உடச்சு விட்டணும்னு சொல்றீங்க. சரி, உடச்சு விட்டு அழகா தாங்குது. இந்த மாதிரி தாங்க ட்ரேல போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம போய் கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எடுத்து செஞ்சுருவாங்க. நான் லேட்டா செஞ்சுருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி சரணியாவும் ஒண்ணும் வரல. உன் டைமுக்கு தகுந்த மாதிரி சரணியா வரலான்றீங்க. வந்ததான் ரெடி ஆயிடுன்ற. சரிம்மா, வரத்துக்குள்ள சரின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா என்ன டைம் ஆயினே இருக்கு. அது வந்துட்டோட சொல்லி பயமா இருக்கு. ரிலாக்ஸாவே செய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோஸ் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடுல பொல ஆக்கி வச்சிருக்கேன்னா, இது அம்மா டக்குன்னு எடுத்து போட்டாங்க. அது சூடா சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதனால நம்ம செஞ்சுட்டு கடைசி கூட உடச்சு கொஞ்சம் தானே சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாழை வச்சிட்டீங்க? ஆமா, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதுல எண்ணெய் நிறைய குடிச்சிருக்கோம். அப்போ செஞ்சா கரெக்டா ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கினா போதும். அதிகமான அந்த கண்ணாடி பதம் அந்த பதத்துக்குலாம் வதக்க தேவையில்லை. கொஞ்சம் அரை பதத்துல எடுத்துக்கணும். ஆமா, நேரம் கொஞ்சம் மாறினா போதும். போதும். இப்போ அந்த கோஸ் இது கூட நம்ம எல்லா மசாலையும் சேர்த்துருப்போம். இருந்தாலும் நம்ம செய்ய பார்த்து இதுலயும் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். சரிம்மா. அதுல காரம் அதிகமா போட்டோம். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா தனி மிளகாய் சேர்த்துக்கிறீங்க. அப்போ கரம் மசாலா கொஞ்சம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் உப்பு திட்டமான பாத்திரத்துல தான் இருக்கு. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்பதான் இப்போ சோள மாவு கரைச்சி வச்சுக்கிறீங்க. சரி, சோள மாவு கட்டி இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சி வச்சுக்கணும். ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கடையில எல்லாம் எப்படி சால்னா இருக்கும் அந்த மாதிரி இருக்கா? கட்டியாவே இருக்குது. அது போட்டா சரியாயிடும். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு மீடியமா பார்த்துட்டு தீ வச்சு போறியா? மீடியமா வச்சு கிண்டணும். ஜெயஸ்ரீ, என்ன காலம் ரெடி ஆயிட்டா? ஒரு வழியா ரோட்டு கடை ஸ்டைல்ல காலம் ரெடி. பக்கத்துல வேற கம்பெனிக்கு ஆள் வந்து போலக்குது. ஆமா, ஃபைனலா கொத்தமல்லி தூவி முடிச்சுக்கலாம். நல்லா ஆய் சுட சுட பறக்குது. அவங்க சுட சுட போட்டு தருவாங்க கடையில. அவ்வளவுதான். ரோட்டு கடை ஸ்டைல்ல என்னோட ஸ்டைல்ல காலம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அம்மா தான் வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல போறாங்க. ஏன்னா நானே செஞ்சு நானே சாப்பிட்டா நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இது அம்மா இப்போ சாப்பிட்டு பார்த்தா கரெக்டா சொல்லுவாங்களா. இப்ப நிறைய பலியாடுலாம் இருக்குது. ஒரு இடம் பலி குத்துற வேண்டியதான். அப்பா ரோட்டு கடை காரம் அந்த மாதிரி சூப்பரா செஞ்சுக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லு. சூப்பரா இருக்குதா? அம்மா வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. வரட்டும் அவங்களும் வச்சு பாக்கணும். சந்தியா இப்ப நீ வா. சந்தியா என்ன சாப்பிட ரெடியா? சாப்பிட்டு ரெடி இது வரா. எப்படி டேஸ்டா இருக்குது? டேஸ்டா இருக்குதா? சரி சரி சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. நல்லா இருக்குது. என்ன இது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க. பேக கூட கைட்டு விடல. உட்காந்து உள்ள வந்து என்ட்ரா வந்து செப்பல் மட்டும் தான் கைட்டினேன். அதுக்குள்ள கையில வந்து சுட சுட காளான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேத்து உங்ககிட்ட சொன்ன இல்லையா நான் செய்வேன்னு சொல்லிட்டு. அந்த காளான் மிச்சம் பேசுனீங்களா? ஆஹா இது வந்து காளான்லாம் காளான் வச்சு செய்ய மாட்டாங்க. கோசை வச்சு செய்வாங்க. முட்டைக்கோசை வச்சு. என்ன சொல்ற? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே கடையில் செய்யற மாதிரி இருக்கு. யார் செஞ்சா? நான் தான். நல்லா இருக்கு. ஆனால் சர்ப்ரைஸ் தரலாம். இந்த மாதிரி பேக்கெல்லாம் கைட்டாமெல்லாம் சர்ப்ரைஸ் தரலாம். ரொம்ப கூண்டு போய் உட்கார வச்சு ஒரு சாஸ்தாரமா ஒரு இலைய ஒன்று போட்டு. அந்த அளவுக்குலாம் இல்லம்மா, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. செஞ்சு காமிச்சிங்களா? இவங்க செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வரும். நல்லா வரும் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நான் பார்த்து தான் கத்துனா இருந்திருப்பேன். வீடியோ எடிட் பண்ணுவோம்ல பாத்துக்கலாம். சரி உள்ள போலாமா? போ. அதுலயும் பாரு பங்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே ரோட்டு கடை காளான் மாதிரி நான் செய்வேன்னு சொன்னேன். அந்த மாதிரியே வந்து செஞ்சுட்டேன். நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். போயிட்டு டாடா பாய்.